ரிப்போர்ட் கார்டு 7th அக்டோபர் க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன். ஹாப்பினஸ் இஸ் நாட் அபவுட் கெட்டிங் ஆல் யூ வாண்ட், இட் இஸ் அபவுட் என்ஜாயிங் ஆல் யூ ஹேவ். ஓகே, மகிழ்ச்சி என்பது நீ விரும்பும் அனைத்தும் பெறுவதல்ல, நீ ஏற்கனவே பெற்றிருப்பதை அனுபவித்து மதிப்பது தான் உண்மையான மகிழ்ச்சி. எதுக்குன்னா, இப்போ இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம், அது கிடைச்சா சந்தோஷம், என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, எனக்கு இந்த வீடு கிடைச்சா சந்தோஷம், எனக்கு இந்த கார் கிடைச்சா சந்தோஷம். ஓகே, அந்த வீடு காரு வாங்கிட்டீங்க, அதுக்கப்புறமும் நீங்கள் திருப்தியாகவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? இந்த கார்லேருந்து அந்த அடுத்த காரு போகணும், அடுத்த காரு போகணும், அடுத்தது போகணும், இப்படியே தான் இருக்கும். ஸோ என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அதில் நம்ம மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டோம். அடுத்தது என்ன அடுத்தது என்னன்னே போயிட்டுருக்கோம். இது நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் ஒரு சின்ன வீட்டில் இருக்கிறாரு. குடும்பத்தோட நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறாரு. அவர் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்குறாரு. அவர் நல்ல ஹைஃபையான காரு, சூப்பரான வீடு வச்சுருக்காரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கார். ஸோ அவர் தனியாக இருக்கிறாரு. அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள். அது நமக்கு தெரியாது. அதை விட்டுட்டு அவர் இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காரு, இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்காரு, ஸோ அதனால் அவர் மாதிரி நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கிறதுல மகிழ்ச்சி கடைசி வரைக்கும் வரவே வராது. பிகாஸ் இப்போ நம்ம குடும்பத்தோட நல்லா மகிழ்ச்சியாக ஹெல்த்தியாக இருந்தாலே அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். அதை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இப்போது இருக்கும் நிலைமையை நன்றாக உணர்ந்து அதில் நன்றி உணர்வுடன் வாழ்வதில் தான் உண்மையான மகிழ்ச்சியே இருக்குது. ஏன்னா இதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, எந்த ஒரு லிமிட். மனுஷனோட ஆசைக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. பெரிய வீடு வேணும், பெரிய கார் வேணும், பயங்கரமாக கேஷ் இருக்கணும், அப்புறம் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன அடுத்து என்னன்னு தான் இருக்குமே தவிர, ஸோ நம்ம உண்மையான மகிழ்ச்சி, அதாவது நம்ம ஒரு ஒரு சின்ன வீட்டில் இருந்தால் கூட நல்ல குடும்பம், சிரிப்பு, உணவு, ஆரோக்கியம், இது இருந்தால் தான் பெரிய ஆசீர்வாதம். ஸோ அந்த நிமிடம் முதல் அவர் மகிழ்ச்சியாக வாழத் தொடங்குவார் அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதுக்கு இருக்கிறதே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதனால் ஹாப்பினஸை வெளியில் தேடாதீங்க, ஹாப்பினஸை உள்ளுக்குள்ளே தேடுங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ அதை போட்டுருங்க, அதை ஆசீர்வாதமாக நினைங்க. ஸோ தட் அப்போ உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி இருக்கும். உங்ககிட்ட இல்லாததை பற்றி எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை மாறவே மாறாது. கடைசி வரைக்கும் உங்களால் எந்த ஒரு ஹாப்பினஸையும் இருக்கவே முடியாது. ஸோ அதனால் மகிழ்ச்சின்றதை வெளியில் தேடாதீங்க, உங்களுக்குள்ளே தேடுங்க. ரொம்ப கடைசியாக கன்க்ளூட் பண்ணணும்னா, நீ விரும்பியது கிடைக்கவில்லை என சோகப்படவே படாதீங்க. நீ பெற்றதின் மதிப்பை உணர்ந்தால் அதுவே உண்மையான மகிழ்ச்சி. அதுதான் இன்னைக்கு சைக்காலஜிக்கல் மோட்டிவேஷன். டெக்னிக்கல் படி டெய்லி RSI 56.18 இருக்குது. நேற்றுக்கும் இன்றைக்கும் நாட் மச் டிஃப்ரென்ஸ், சேம் அபவ் தான் எல்லாம். 200, 50, 20, 10 எல்லாத்துக்கும் மேலே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி FIS அதிசயமாக பை பண்ணியிருக்காங்க 1440 crores அண்ட் DIS ஒரு 452 crores பை பண்ணியிருக்கிறாங்க. பட் F&O ஓப்பன் பொசிஷன், பப்ளிக்கு இன்றைக்கி பைக்கு போயிருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பை பப்ளிக்கை சூப்பராக தள்ளி விட்டுருக்காங்க. பட் DIS இன்றைக்கி 74,000 கான்ட்ராக்ட் செல்லில் தான் இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி அந்த 61.8% இது ரிஜெக்ஷன் ப்ரோவுக்கு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு. ஓகே, இந்தியா விக்ஸு 10.05 இருக்குது, நாட் மச் மூமெண்ட் டுடே. நிஃப்டி PE 22.20, சேம் சிச்சுவேஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ நிஃப்டி எக்ஸாக்ட்லி ரிஜெக்டட் அட் 61.8%. இதான் நேற்று நம்ம பேசியிருந்தோம், மார்க்கெட் மேலே மாதிரி போகும், ஆனால் ஒரு வீக்கு மாதிரி ஃபைனலாக முடிஞ்சிடும். 61.8%ல் ரிஜெக்ஷன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு பேசியிருந்தோம். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் கொடுத்துருந்தேன். அட்வான்ஸ் டிக்ளைனை பற்றி சொல்லியிருந்தேன். F&O பொசிஷனில் ஒன்றுமே இல்லை, அப்படியே எந்த புது பொசிஷனும் எடுக்கலைன்னு சொல்லியிருந்தேன். ப்ளஸ் சார்ட்டையும் காமிச்சிருந்தேன். ஸோ எல்லாமே பக்காவாக நேற்று நம்ம என்ன பேசினோமோ அது அப்படியே இருந்தது. நிறைய பேருக்கு இது மார்க்கெட்டை பார்க்கும்போது அது ஒரு தேஜாவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி அட்வான்ஸ் 1433 இருக்குது, டிக்ளைன் 1634 இருக்குது, அன்சேஞ்ச் 117 இருக்குது. இன்றைக்கும் டிக்ளைன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்குது. LG இன்றைக்கி IPO லான்ச் ஆகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் பெரிய இது 11,000 crores கிட்டத்தட்ட தேவைப்படுது. டாடா கேபிட்டலும் 15,000 crores தேவைப்படுது.
எனிவே இந்த ரெண்டுமே நம்ம அப்ளை பண்ண சொல்லியிருந்தோம். டாடா கேபிட்டல் இன்கேஸ் லிஸ்டிங் கெயின் பாருங்கள், வரலனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் மீடியம் டேர்ம் வெயிட் பண்ணாலே நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். எல்ஜி நேற்றே நம்ம பேசியிருந்தோம், 224லேருந்து 250 ருபீஸ் கிரே மார்க்கெட்லேயே ப்ரீமியம் இருக்குது. ஸோ அந்த ரிட்டர்ன் ஓப்பனிங்கில் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். ஓகே, இன்ட்ராடே பேட்டர்ன் ட்ரேடிங் ஆன் 13th அக்டோபர். இன்றைக்கெல்லாம் ஒரு 10 ரூபா பொருள் எப்படி 98 ருபீஸ் போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப கிளியராக லைவ்லேயே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 4th பேட்சு 3 பேட்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. 4th பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியல, கேஷ் பண்ண முடியல, இன்ட்ராடே டஃப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 6 பேட்டர்ன் தான் திரும்பி திரும்பி வரும், வேறு எதுவுமே வராது. 365 நாளும் இது தான் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இட்ஸ் கிளியர் கட் ரேஞ்ச் பவுண்டு. அது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இது ரேஞ்ச் பவுண்டு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. மார்க்கெட்டில் கொஞ்ச நேரத்துலேயே யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் வெதர் இட் இஸ் அ ரேஞ்ச் பவுண்ட் ஆர் ட்ரெண்ட் டேன்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு என்னென்ன விஷயம் நடந்தால் இது ஆகும் அப்படின்றது தான் நம்ம இந்த ட்ரைனிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்கள். இந்தியா விக் ஸ்ட்ராட்டஜி வரும், அதை பார்த்துட்டு தென் யூ கேன் கம் அண்ட் அட்டெண்ட் தி ட்ரைனிங். ஓகே, ஆஸ்ட்ரோ ஹெட்ஜ் 3 ஹாப்பி கர்மா பரிகாரம் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ப்ராபபிள் காசஸ் கொடுப்போம், அதுக்கப்புறம் ரெமிடிஸும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கொடுப்போம். வீ கேன் ஆக்சுவலி நவ் வாட்ச் சார்ட்டு. ஓகே, இதுதான் இன்றைக்கி சார்ட்டு. இதுதான் சொல்லியிருந்தேன், ஒரு விக்கு தான் போடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதுதான் நம்ம பேசினது நேற்று. ஓகே, இதுதான் இந்த இடம் தான் பேசியிருக்கோம். ஸோ ஃபெபனோக்கியில் இதை இங்கேருந்து போனது ஒரு 61.8% ரிஜெக்ட் ஆகும்னு பேசியிருந்தோம். இப்போ எக்ஸாக்டாக அந்த இடத்துல மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரிஜெக்ட் ஆனது மூவிங் ஃபர்தர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏதாவது ஒரு நமக்கு ஒரு ஸ்விங் லோ கிடச்சதுன்னா பெட்டராக இருக்கும். அக்டோபர் 10th பேசியிருக்கோம். பட் எனிவே அக்டோபர் 10th போய் பிளைண்டாக நம்ம வாங்க போகிறதில்ல. 1 or 2 days டிலே ஆச்சுன்னா கூட நம்ம எப்படின்னு இங்கே டெக்னிக்கல் படி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம பை பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் ஆஃப் நோ இதுக்கு ஏறினதுக்கு ஒரு ரிஜெக்ஷன், பர்ஃபெக்ட் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நான் அடுத்தடுத்த கேண்டில் எப்படி வரப்போகுது, எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ண போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இதுக்கு இப்போ போனதுக்கு நீங்கள் ஃபெபனோக்கி நம்ம போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஏறினதுக்கு ஃபெபனோக்கி 50% இந்த இடத்துல இருக்குது, 24,902 இருக்குது. அண்ட் 61% வந்து 837 இருக்குது. ஸோ இதுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல மார்க்கெட்டு செட்டில் ஆகுதா ஆகலையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். டைம் இருக்குது. ஓகே, அந்த டைமுக்குள்ளே அது நடக்கணும். பார்க்கலாம் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்க போகுதுன்றத. ஓகே, இன்ட்ராடே நேற்று பேசினது கண்டிப்பாக தேஜாவோ எல்லாருக்குமே இருந்திருக்கும். 1 hour சொல்லியிருந்தோம், 1 hourல ரிஜெக்ஷன் ட்ரேட் பார்க்க சொல்லியிருந்தோம். ஒரு ஃபென்டாஸ்டிக் ட்ரேடு. இந்த இடத்துலலாம் ஒரு 40 ரூபா பொருள்லாம் ஆல்மோஸ்ட் 100 ரூபாக்கு வந்துருச்சு. தென் ஓகே, அதுக்கப்புறம் மார்க்கெட்டு கொஞ்சம் மூவ் ஆகி என்ன ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் இது நீங்கள் கிளியராக பார்க்கலாம், ஒரு எம் பேட்டர்னு. ஓகே, இந்த இடத்துலேயே திரும்பவும்னு எதிர்பார்த்தோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு இது வந்து டபுள் டாப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டபுள் டாப்பில் ஒரு எம் பேட்டர்ன் இப்போதைக்கு மார்க்கெட் வந்திருக்கு. நேற்று பேசினதை பற்றியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் நேற்று சொல்லியிருப்பேன், பை பண்ண போகிறது இல்லை. ஓகே, ஐ வில் ஒன்லி லுக் ஃபார் அ ரிவர்சல். ஓகே, செல்லுக்கு மட்டும் தான் பார்க்க போகிறோம்னு பேசியிருக்கோம். இன்றைக்கி இது முடிஞ்சதுக்கப்புறம் ஏன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துலலாம் 10 ரூபா பொருள்லாம் வந்து இங்கேருந்து ஒரு 98 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டு மூவ் ஆச்சு. அதான் அந்த எக்ஸ்பைரி மேஜிக்கு. அது கரெக்டாக தெரிஞ்சது அப்படின்னா we can able to make a pretty decent money. ஸோ இதுதான் நம்ம ட்ரைனிங்கில் எதுவும் இந்த பார்ட்டும் சொல்லி கொடுப்போம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் ஒரு கண்டினியூஸாக ரொம்ப கண்டினியூஸாக மார்க்கெட் இப்போது மேலே ஏறிருக்கு. அண்ட் நிறைய நாள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தது. ஸோ இத்தனை நாள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததால மேபி நாளைக்கு ஒரு பாஸ் பண்ண போகுதா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. பிகாஸ் எவ்ரி டே இஸ் கிவிங் குட் மூமெண்ட், எவ்ரி டே ஆப்ஷன்ஸ் இஸ் கிவிங் அ கிரேட் மணி. ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸில் மார்க்கெட்டில் இருக்கும் போது இவ்வளோ மூமெண்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பாஸ் பண்ண போதா அப்படின்றத பார்க்கணும். எனவே கடைசியாக போனால் இப்போ இந்த ஹையர் ஐயில் இந்த கடைசியாக வந்த லோ இதுதான். இந்த லோவை பிரேக் ஆகிடுச்சு மார்க்கெட்டு.
நாளைக்கு ஒரு நாள் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது பிரேக் ஆகிருக்கு, இது கீழே வந்திருக்கு. ஸோ அந்த ஃபுல் ஃபெபனோக்கி இல்லைனாலும் ஃபெபனோக்கியை நம்ம இங்கேருந்து இப்போ எடுக்கிறோம் அப்படின்னா அதோட 50% 24,983 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சு தென் 38% வந்து 25,040 இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் 040 வருதா அப்படின்றத பார்க்கலாம். எனிவே நாளைக்கு ஒரு நாள் ஓகே வி நீட் டு கிளியர்லி வாட்ச். நாளைக்கு ஒரு நாள் மார்க்கெட் கண்டிப்பாக லைவ் மார்க்கெட்டில் டிசைட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு எம் பேட்டர்ன் இந்த இடத்துல வந்திருக்கு. அண்ட் இந்த லோவை கடைசியாக இப்போ ஹையரையே போயிட்டு இருந்தது. இந்த கடைசியாக வந்த லோவையும் மார்க்கெட்டு பிரேக் ஆகிருக்கு. ஸோ இந்த ஹையை பிரேக் ஆகாத வரைக்கும் பெரிய லெவலில் பை எதுவும் வராது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். இல்லை சும்மா அங்கங்கன்னு போட்டு திரும்பி இங்கே ஒரு ட்ரிபிள் பாட்டம் போட்டு கீழே வர போகிறானாலும் தெரியாது. பட் நாளைக்கு ஒரு நாள் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது நல்லது. பிகாஸ் பெரிய மூவ், டெய்லி மூவ், எவ்ரி டே ஆப்ஷன் இஸ் கிவிங் கிரேட் மணி. அதனால் கொஞ்சம் ஒரு பாஸ், பிகாஸ் நாளைக்கு எக்ஸ்பைரியும் கிடையாது. அதனால் கொஞ்சம் ஒரு பாஸ் போட போகிறானா இல்லை இதுவாக போதா, இல்லை திரும்ப ஏதாவது மூமெண்டம் கொடுக்க போதான்றதை நாளைக்கு கண்டிப்பாக செக் பண்ணணும். பட் ஃபார் மீ ஆஸ் ஆஃப் நவ் நாளைக்கு ஒரு நாள் வி நீட் டு வாட்ச் க்ளோஸ்லி. நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாக லைவில் டிசைட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்க ஹிண்ட்டு கண்டிப்பாக இது ஏற்கனவே போட்டிருக்க ஹையர் ஹையில் ஃபஸ்ட்டு லோவை பிரேக் ஆகிருக்கு. ஸோ ஏதாவது ஒரு இன்கேஸ் மேலே போச்சுனாலும் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் செல்லா அப்படின்றது தான் பார்க்கணும். இன்னும் நாளைக்கு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். வி கேன் கேட்ச் அப் டுமாரோ. பட் இந்த கேண்டில் ஆக்சுவலி இட்ஸ் நாட் அ குட் கேண்டில். ஓகே மார்க்கெட் மேலே போனது முடியல. பையர்ஸ் எவ்வளோ மேலே கொண்டு போய் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் முடியல, கீழே வந்திருக்கு. ஸோ இது எவ்வளோ தூரம் கீழே வருது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்து சீரியஸ் பை எப்போ ஆரம்பிக்குதுன்றதையும் நம்ம செக் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். திரும்பி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.